இந்த வீடியோவில் வெளிநாட்டு அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள் ப்ளூடூத் ஹெட்செட்லேருந்து எவ்வளோ ரேடியேஷன் வருது பாருங்கள். அண்ட் அதை மெஷர் பண்ணியும் காமிக்கிறாரு. அண்டு ப்ளூடூத் ஹெட்செட்டில் வந்து ரீடிங் அதிகமாக வருது, அதே ஒயர்டு ஹெட்செட்டில் வந்து ரீடிங் கம்மியாக வருது. ஸோ இந்த ரேடியேஷனால் கேன்சர் வருது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து பார்த்தோம்னா ரேடியேஷனை மெஷர் பண்ணக்கூடிய மீட்டர் தான். அதில் வரக்கூடிய ரீடிங் வந்து 24.2ன்னு சொல்லியிருக்கு. யூனிட் வந்து வாட்ஸ் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். அது பக்கத்துலேயே மைக்ரோ அப்படின்றதும் இருக்குது. இல்லை, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு புரியல. இப்போ ப்ளூடூத்தோ ஒயர்லெஸோ அது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ரேடியேஷன் வெளியில் போனால் தானே கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த 24 மைக்ரோ வாட்டு கூட அதுலேருந்து போகலை அப்படின்னா அது எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? எப்படி இந்த 24 மைக்ரோ வாட் அப்படின்ற வேல்யூக்கு நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய மைக்ரோவேவ் அவன் இருக்கு இல்லையா, அதில் உணவை சமைக்கிறதுக்காக அது வாட்டர் மாலிக்யூல்ஸை வைப்ரேட் பண்ணும், அப்போ தான் ஹீட்டை வந்து உருவாக்கும். அங்கே அது ஹீட்டை உருவாக்குறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.3 வாட்ஸ் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் தேவை, அப்போ தான் அது ஹீட்டை உருவாக்க முடியும். அப்போ மைக்ரோவேவை வச்சு ஹீட்டை உருவாக்குறதுக்கே 1.3 வாட்ஸ் வேணும் அப்படின்றப்போ இங்கே 24 மைக்ரோ வாட்ஸை வச்சு ஹீட்டையே உருவாக்க முடியாது. அப்புறம் எப்படி அந்த ரேடியேஷன் மூளைக்குள்ளே போய் கேன்சர் உருவாகும்? இவர் காட்டுற ரீடிங்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அதனால் இதுக்கெலாம் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ 1,11,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலையும் நம்மள மாதிரி அறிவாளிகளுக்கு குறைச்சலாம் என்ன? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா.